அரசியல் கட்சி ஆரம்பித்தா அதுக்கு ஒரு கொடி தேவை. ஆனால் நட்பணி மன்றத்துக்கு கொடி தேவையே கிடையாது. ஆனால் நட்பணி மன்றத்துக்கு ஒரு கொடியை வந்து இன்றைக்கி தனுஷ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, எல்லாருக்குமே அரசியல் ஆர்வம் வந்துருச்சுன்னு தெரிய வருது. எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு அப்புறம் சிவாஜி அவர்களே அரசியலுக்கு வந்தார். சிவாஜி அவர்களே தோற்று போயிட்டார். இதுதான் உண்மை. ரஜினி அவர்களுக்கும் அந்த அரசியல் ஆசை இருந்தது. வரப்போகிறோம் அரசியலுக்குன்னு பல தடவை சொல்லி, நிச்சயமாக நான் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லி, ஆனால் வராமல் போயிட்டார். அதுக்கப்புறம் கமலஹாசன் அவர்கள் வந்தார். அது டோட்டலாகவே என்னாச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பாக்யராஜ் வந்தார், டி ராஜேந்திரன் வந்தார், ராமராஜன் வந்தார், சரத்குமார் வந்தார். பலர் வந்து சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாங்க. ஆனால் இவங்க எல்லாம் வந்து தோத்துட்டு இருந்தப்ப பார்த்தீங்கன்னா, நடிகர்களுக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு தயக்கம் இருந்தது. விஜய் அவர்கள் வந்து அதை சாதிச்சு காட்டி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக வந்து உட்காந்துட்டாருன்னும் போது அது இன்னைக்கு வந்து பல பேருடைய கண்ணை உறுத்துதான். இன்னைக்கு லாரன்ஸ்லேருந்து, தனுஷ்லேருந்து, சூர்யாவிலேருந்து, சிவகார்த்திகேயன்லேருந்து இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே அரசியலுக்கு வரணும் அப்படின்னா என்ன சொல்கிறது? எல்லாருக்குமே என்ன அரசியலுக்கு வரதை பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு இடத்துல நிற்கிறாரு, ஒரு தொகுதியில் நிற்கிறாங்க, எம்எல்ஏ ஆகிட்டாங்க அப்படின்னா தாராளமாக எம்எல்ஏ ஆக முடியும். அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் எல்லாருக்குடைய கனவு என்னவா இருக்குன்னா முதலமைச்சர் ஆயிடணும்னு நினைக்கிறாங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்களுக்கு ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நடிகர் தனுஷ் அவர்களுக்கு வந்து ரொம்ப நாளாகவே அரசியல் வரணுங்கிற ஆசை இருக்குது. அதனால் கூட இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா அவர் சிஎம் சொல்லி கூப்பிட சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் கோலிவுட் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு, இந்த சூழலில் அவர் நற்பணி மன்றம் சார்பாக ஒரு கொடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டார் இருக்க மாதிரி, இன்னொரு பக்கம் வந்து தனுஷ் அவர்களுடைய முகம் இருக்க மாதிரி. ஸோ அவரும் விரைவில் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுது. சமீபத்தில் தான் சூர்யா அவர் நற்பணி மன்றம் சார்பாக வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, சூர்யாவுக்கு அரசியல் ஆசை இருக்கிறது அப்படின்னு வெளிப்படையாக தெரிஞ்சது. ஸோ நடிகர்கள்லாம் விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கப்புறம் நம்மளும் அரசியலுக்கு வந்தால் என்ன அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களா? நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். அதாவது விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா நடிகர்களுக்குமே வந்து அரசியலுக்கு வரணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தனுஷ் அவர்கள் வந்து நற்பணி மன்றம், அது வந்து பார்த்திங்கன்னா அவர் நற்பணி மன்றம் ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நற்பணி மன்றம் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடியை வந்து இன்றைக்கி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது அந்த கொடி பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை ப்ளூ கலர்லாம் இருக்குது. நடுவில் ஒரு ஸ்டாரில் வந்து தனுஷ் வந்து கையெடுத்து கும்புற மாதிரி அது அந்த கொடியை வந்து இன்றைக்கி வந்து அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ நற்பணி மன்றத்துக்கு எதுக்கு கொடி? அதாவது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தா அதுக்கு ஒரு கொடி தேவை. ஆனால் நற்பணி மன்றத்துக்கு கொடி தேவையே கிடையாது. ஆனால் நற்பணி மன்றத்துக்கு ஒரு கொடியை வந்து இன்றைக்கி தனுஷ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, எல்லாருக்குமே அரசியல் ஆர்வம் வந்துருச்சுன்னு தெரிய வருது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து நிறையா ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்கூல் பேக் வாங்கி கொடுக்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடபழனியில் வந்து இந்த பரணி ஸ்டுடியோ பக்கத்தில் ஒரு 200 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மீல்ஸ் போடுறார். பொதுவாக பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், வெஜிடபிள் சாதம் இப்படி தான் போடுவாங்க. ஆனால் ஃபுல் மீல்ஸ் போடுறாரு. கூட்டு, பொரியல், ரசம் எல்லாமே டெய்லி போடுறாரு. ஸோ ஒரு 200 பேருக்கு போடுறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அதுக்கு மட்டுமே ஒரு 30,000 ரூபா செலவழிக்கிறாரு. ஆட்களை வச்சு கரெக்டாக முறைப்படி வந்து அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் வந்து உண்மையாலுமே நல்ல விஷயந்தான், உண்மையாலுமே பாராட்ட வேண்டிய விஷயந்தான். மக்களுக்கு, அதாவது இன்றைக்கி நடிகர்கள் கோடிகளில் சம்பாதிக்கிறாங்க. அது தனிப்பட்ட சம்பாத்தியமாக இருந்தால் கூட இன்றைக்கி மக்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு. நிறையா பேர் நடிகர்கள் வந்து இன்றைக்கி மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. அதை நம்ம வந்து நிச்சயமாக பாராட்டத்தான் செய்யணும். அதில் எந்த கருத்தும் நம்ம சொல்ல முடியாது. தவறாக நம்ம பேசுகிறதும் தவறாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் எல்லாருக்குமே அரசியல் ஆர்வம் வர்றதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம எடுத்துக்கிறதுனே தெரில. ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியணும். அது என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவையும் தமிழ்நாட்டு அரசியலையும் நம்ம என்றைக்குமே பிரித்து பார்க்க முடியலை. ஆரம்பத்துலேருந்தே பார்த்திங்கன்னா அண்ணாலேருந்து, கலைஞர்லேருந்து, எம்ஜிஆர்லேருந்து, ஜெயலலிதா அம்மையார்லேருந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சினிமா துறையிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பல சீஃப் மினிஸ்டர் வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சினிமா, அரசியல் ரெண்டுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. சினிமாவிலேருந்து இப்போ முதலமைச்சராகவே வந்து இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னும் போது, ஸோ அரசியலுக்கும் சினிமாக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய தொடர்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆந்திராலையும் பார்த்தீங்கன்னா அப்படி தான். ஆந்திராலையும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் என்டிஆர் இருந்தார். அப்புறம் இப்போ பவன் கல்யாண் துணை முதலமைச்சராக இருக்கார். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சினிமாவை வந்து ரொம்ப நேசிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சினிமாவை ரொம்ப நேசிக்கிறாங்க. சினிமா துறையில் இருக்கிற பிரபலங்கள் மேலே வந்து பெரிய அளவில் நம்பிக்கை வைக்கிறாங்க. அதாவது திரையில் பார்க்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நடிகர்கள் மேலே ஒரு பற்று, அந்த பற்றின் காரணமாக நமக்கு இவங்க ஏதாவது நல்லது செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, ஒரு எதிர்பார்ப்போட சினிமா நடிகர்களுக்கு ஓட்டு போடுறாங்க.
ஸோ இது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வரதை நம்ம விமர்சனம் பண்ணலை, சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. ஜனநாயக நாடு, ஜனநாயக உரிமை, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேணாலும் தேர்தலில் போட்டியிடலாம், எம்எல்ஏ ஆகலாம், மினிஸ்டர் ஆகலாம், முதலமைச்சராக கூட ஆகலாம், அதெல்லாம் அவங்களுடைய உரிமை தான், அதில் நம்ம தப்பாக சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி வந்து அதாவது என்ன இதில் என்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து அண்ணா அவர்கள் இருந்தார்கள், அப்புறம் கலைஞர் இருந்தார், அப்புறம் எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆர் இருந்த காலகட்டம், அந்த காலகட்டத்தில் அவருக்கு இருந்த பேர் புகழ் எல்லாம் அது வேறு மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா காலம் கடந்தும் அவர் மறைஞ்சும் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே எம்ஜிஆர் வந்து பேசப்படுறார். அவரே சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, ஒரு பாட்டில் மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். இன்றைக்கும் நம்ம எம்ஜிஆரை பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சினிமா நடிகராக, ஒரு அரசியல் தலைவராக, எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல மனிதராக எம்ஜிஆர் வந்து பார்க்கப்படுறார். அவர் வந்து சொத்து சேர்த்துருக்காரு. அந்த சொத்தெல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய காலத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவர் எம்ஜிஆர் ராமாவரத்தில் இருந்த வீட்டே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது, ஆதரவற்ற குழந்தைகள், ஊனமற்ற குழந்தைகளுக்கு அது இல்லமாக வந்து எழுதி கொடுத்துட்டாரு. அப்புறம் பல சொத்துக்களை வந்து தானமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு பலவிதமான சேவைகளுக்கு வந்து பயன்படுத்துகிற மாதிரி எழுதி கொடுத்துட்டாரு. அவருடைய குடும்பத்தாருக்கு கொடுத்த சொத்தே ரொம்ப கணிசமான சொத்து தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்கள் மேலே ஒரு பெரிய ஆர்வமும் ஈடுபாடும் எம்ஜிஆருக்கு இருந்தது. அதனால தான் அவர் ஆட்சியை பிடிச்சி 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா அவர் அசைக்கவே முடியல, யாராலையுமே அசைக்க முடியல. டிஎம்கே ஒரு பெரிய எதிர்க்கட்சியாக இருந்தால் கூட எம்ஜிஆர் வந்து எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியல. எம்ஜிஆருடைய மறைவுக்கு அப்புறம் தான் மறுபடியும் டிஎம்கேவால் ஆட்சியை பிடிக்க முடிந்தது. அப்படி அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து என்ன பேசினாங்க அப்படின்னா, எம்ஜிஆருக்கு அப்புறம் இனிமே வந்து சினிமா துறையிலேருந்து ஒரு நடிகர் வந்து முதலமைச்சர் ஆக முடியாது, ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து ஏடிஎம்கேங்கிற கட்சியை எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் அவங்க தலைமை தாங்கினாங்க. அங்கே வந்து எலெக்ஷனில் வந்து அவங்க ஜெயிச்சாங்க. ஆனால் எம்ஜிஆர் எப்படின்னா அவரே கட்சியை தொடங்கினார், அவரே வந்து ஆட்சியை பிடிச்சார். அந்த இனிமே வந்து யாரும் அப்படி வர முடியாது அப்படிங்கிற பேச்சை வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து முற்றிலும் முறியடிச்சிட்டார். விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி தொடங்கி 2 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஆட்சியை பிடிச்சிருக்காரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து தைரியமாக ஒரு முடிவெடுத்தார். 69 படம் தான் நடிச்சிருக்காரு, ஒரு பிரபலமான சினிமா நடிகராக இருந்தார். ஸோ அவருக்கு அரசியலுக்கு வரணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது, மக்கள் சேவை செய்யணும்னு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அந்த முடிவுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஒரு தயக்கம் கூட காட்டல. தயக்கம் எந்த இடத்துலையுமே காட்டாமல் 234 தொகுதிகளையும் கட்சி ஆரம்பித்து 2 வருடத்தில் போட்டிட்டார். அதில் பெருவாரியான வெற்றி அடைஞ்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துருக்காரு. அதுக்கு காரணம் ஒன்று, அவர் துணிஞ்சு எடுத்த முடிவு. அதில் வந்து எப்படி சொல்கிறது, தைரியமாக அந்த முடிவு வந்து அவர் செயலாற்றினார். அது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 கட்சிக்கு மேலே ஒரு அதிருப்தி இருந்தது, சரியான காலத்தருணமாக இருந்தது, வந்துட்டார். விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்ட எல்லா மக்களும் என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, நிச்சயமாக நமக்கு விஜய் அவர்கள் ஏதாவது நல்லது செய்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியல் தெரியாது, அரசியல் பண்ண மாட்டார், அரசியல் பண்ண முடியாது, நிறைய விமர்சனங்கள் இருந்தது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல அழகாக வந்து இன்றைக்கி வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கைதேர்ந்த ஒரு அரசியல்வாதியாக இன்றைக்கி வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு முதல்வராக நிறைய நல்ல திட்டங்களையும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஒரு நடிகர் வர முடியாதுன்னு ஒரு பேச்சு இருந்துச்சு இல்லையா, அதை ஒரு உடைச்சதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கிற எல்லா நடிகர்களுக்குமே இந்த ஆசை வந்துருச்சு. தனுஷ்லேருந்து இன்னும் பல பேருக்கு வந்து அரசியல் வரணும், லாரன்ஸ்லேருந்து சிவகார்த்தியின் கூட அந்த ஆசை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாராலையுமே வந்து விஜய் அவர்கள் மாதிரி வர முடியுமா அப்படின்னா நிச்சயமாக வர முடியாது. அதாவது இது கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கி வந்து அவர் வந்து அந்த அரியணையில் உட்காந்துருக்கார். எம்ஜிஆருக்கு அப்புறம் யாரும் வர முடியாதுன்னு சொன்னதெல்லாம் வந்து முறியடிச்சு வந்து உட்காந்துருக்கார். இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இருக்கிற பேர் புகழ் செல்வாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து முறியடிக்கிறதுக்கு இன்னும் 20 வருஷம் 25 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ரியாலிட்டி, இப்படி தான் இருக்குது. அப்படின்னும் போது இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் எல்லாருக்குமே அந்த ஆசை வந்துருச்சு இந்த விஜய் அவர்கள் வந்ததுனால. ஸோ எல்லாராலையுமே அந்த இடத்த அடைய முடியும், எல்லாராலையுமே அந்த பேரும் புகழோடு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது அவ்வளோ எளிய விஷயம் கிடையாது. ஆனால் அது நிறைய பேருக்கு புரியாமல் வந்து இந்த மாதிரி செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ இது தனுஷுக்கெல்லாம் வந்து ஆர்வம் இருக்குது, வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. அது வந்து அந்த வெற்றின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது சுவைக்கிறதுங்கிறது அவ்வளோ எளிதாக இருக்காது. விஜய் அவர்கள் நீங்கள் சொல்கிறீங்க, விஜய் அவர்கள் மாதிரி வந்து இன்னுமே வர நடிகர்களால் வந்து அரசியலில் கோல் வச்ச முடியுமா அப்படின்னா கஷ்டம்னு சொல்கிறீங்க. ஸோ மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இவ்வளோ நாள் வந்து திமுக ஒரு எதிர்நிலை இருந்தது, விஜய் அறுவடை பண்ணிட்டாரு. ஸோ விஜய்க்கோட எதிர்நிலை வர்றதுக்கு இன்னும் 25 வருடங்கள் ஆகும். ஸோ அதனால் இனிமேல் நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா?
அப்படி சொல்ல வரீங்களா இல்லைன்னா எப்படி நீங்க சொல்றதை இல்லை, புரிஞ்சுக்கலாம்? அப்படி நான் சொல்ல வரல சார். அதாவது என்ன அப்படின்னா, அதாவது எம்ஜிஆர் அவர்கள் வந்ததுக்கப்புறம், எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு அப்புறம் சிவாஜி அவர்களே அரசியலுக்கு வந்தார். ஜானகி அம்மையாரோட சேர்ந்து கூட்டணி அமைச்சு அவர் வந்து தேர்தலில் போட்டிட்டார். 234 தொகுதியிலையும் போட்டிட்டார். சிவாஜி அவர்களே தோத்து போயிட்டார். இதுதான் உண்மை. ரஜினி அவர்களுக்கும் அந்த அரசியல் ஆசை இருந்தது. வரப்போகிறேன் அரசியலுக்குன்னு பல தடவை சொல்லி, நிச்சயமாக நான் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லி, ஆனால் வராமல் போயிட்டார். ரஜினி அவர்கள் அன்னைக்கு, அதாவது 96ல் வந்து அவர் வந்து பெரிய செல்வாக்கு இருந்தது. ஜெயலலிதா அம்மையாரை எதிர்த்து பார்த்தீங்கன்னா குரல் கொடுத்தார். என்ன சொன்னார்? அதாவது இந்த ஆட்சி மீண்டும் வந்தால் கடவுளால் கூட மக்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார். ஸோ அன்னைக்கு அவர் சொன்ன அந்த விஷயம், அந்த ஒரு வார்த்தையை மக்கள் வந்து ஒரு பெரிய வேத வாக்காக எடுத்துக்கிட்டு அன்னைக்கு வந்து ஆட்சி மாற்றமே நடந்தது. அப்போனா அவருக்கு அன்னைக்கு பெரிய செல்வாக்கு இருந்ததுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அது வந்து ஒரு நடிகர் ரஜினிகாந்த் சொன்ன ஒரு வார்த்தையாக நம்ம பார்க்க முடியாது. அது வந்து ஒரு அரசியல் ஆசை உள்ள ஒரு நடிகர் ரஜினிகாந்த் சொன்ன ஒரு வார்த்தையாக தான் நம்ம பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது அன்னைக்கு அவர் 96ல் கட்சியை ஆரம்பிக்க சொல்லி, 96ல் அரசியலுக்கு வர சொல்லி, மூத்த அரசியல் தலைவர்கள் மூப்பனார் அவர்கள் உட்பட பல பேர் வந்து ரஜினி அவர்கள்ட்ட கேட்டாங்க. ஆனால் ரஜினி அவர்கள் வந்து அப்படி சொல்கிறது, அந்த முடிவை அன்னைக்கு வந்து எடுக்கலை. அன்னைக்கு அந்த முடிவை ரஜினி அவர்கள் எடுத்திருந்தா நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் ரஜினி அவர்கள் இதே மாதிரி விஜய் அவர்கள் கிடைச்ச வெற்றி அவருக்கும் கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெருசாக கூட கிடைச்சிருக்கலாம். அவருக்கு அந்த எப்படி சொல்றது, சீஃப் மினிஸ்டர் நாற்காலியும் அவருக்கு வந்து சாத்தியமா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் வந்து என்னன்னா, அவருடைய தோல்விக்கு என்ன காரணம், ரஜினி அவர்களுடைய தோல்விக்கு என்ன காரணம்? ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், பெரிய நடிகர், அதில் எந்த மாட்டு கருத்து கிடையாது. கிட்டத்தட்ட 50 வருஷமா அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற அந்தஸ்தை அவர் தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கான பிஸ்னஸ் ஓப்பனிங் எல்லாமே அப்படியே இருக்கு. ஆனால் ரஜினி அவர்களுக்கு அரசியல் ஆசை இருந்தது. ஆனால் அந்த ஆசையை வந்து செயலாற்றுறதுக்கு வந்து அவருக்கு தயக்கம் இருந்தது. அதாவது வரலாமா வரக்கூடாதா, வந்தா ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, அப்போ வெற்றி அடைஞ்சாதான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. அது வெற்றி அடைவோமா மாட்டோமா, தோல்வி அடைஞ்சிட்டா ஒருவேளை தோத்து போயிட்டா என்ன ஆகுறது நம்ம நிலைமை அப்படிங்கிற ஒரு தயக்கம், ஒரு தடுமாற்றம் இருந்ததுனால தான் ரஜினி அவர்கள் கடைசி வரைக்கும் அரசியலுக்கு வரல. அதுதான் ரஜினி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு தோல்வியாக அமைஞ்சது. அதே நேரத்தில் இங்கே அப்படியே நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சதுக்கு காரணம் என்னென்னா, அவர் எடுத்த முடிவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னார். அவர் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை தொடங்கினார். தனி மனிதன், தனி நடிகர். இன்னும் சொல்ல போனா 1000 கோடியை விட்டுட்டு வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு பிளஸ்ஸா மாறிடுச்சு அவருக்கு. இல்ல நம்பர் 1 இடத்துல இருந்து விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. அது அன்னைக்கு ரஜினிக்கு இருந்திருக்கும்ல. அன்னைக்கு ரஜினி அவர்களும் அன்னைக்கு பெரிய மார்க்கெட்ல தானே இருந்தாரு. அன்னைக்கு ரஜினிக்கும் அந்த 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 மாதிரியான விஷயங்கள் பிளஸ்ஸா இருந்திருக்கும்ல. அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய் அவர்களுக்கு அரசியலுக்கு வரணும்னு எண்ணம் இருந்தது, மக்களுக்கு சேவை செய்யணும்னு எண்ணம் இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த முடிவை வந்து தைரியமா எடுத்தார். பல விமர்சனங்கள் இருந்தது. எத்தனையோ பேர் வந்து விமர்சனம் பண்ணாங்க. 98%, ஏன் 99% பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து தோத்து போவாரு, நிச்சயமா பாத்தீங்கன்னா ஒரு 2 சீட்டு 4 சீட்டு கூட கிடைக்காது அப்படின்லாம் விமர்சனம் இருந்தது. ஆனா எந்த விமர்சனத்தை பத்தியும் கவலைப்படாம கட்சி ஆரம்பிச்சாரு. அதை ஒரு கட்சியை ஒரு கரெக்டா வந்து ஆர்கனைஸ் பண்ணாரு, மாநாடு நடத்தினாரு, பிரச்சாரங்களுக்கு போனார். இன்னும் சொல்ல போனால் பெரிய அளவில் பிரச்சாரத்துக்கு கூட போகல, ஆனால் பிரச்சாரத்துக்கு போனார். எல்லாமே துணிஞ்சு செஞ்சார். துணிஞ்சு செஞ்சு 234 தொகுதியில் ஒரு தனி மனிதன், என்ன யாருடைய முகம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவர் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏ எல்லாமே பார்த்தீங்கன்னா பல பேருக்கு பெருசாக முகவரி இல்லை, யார் என்னன்னே தெரியாது, பேரே தெரியாமல் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஒரு முகமாக இருந்தார். அது விஜய் அப்படிங்கிற ஒரு முகமாக இருந்தார். அது மக்கள் வந்து அந்த ஒரு முகத்தை மட்டும் பார்த்தாங்க. அதனால் அந்த வெற்றி அவர் நினைச்சு உறுதியா வந்து தைரியமா போட்டிட்டது. ஒருவேளை அவர் வந்து ஜெயிக்காம தோத்து போயிருந்தா எத்தனை விமர்சனங்கள் வந்திருக்கும். ஆனா அதை தைரியமா உறுதியா முடிவெடுத்ததுனால தான் அவருக்கு இந்த வெற்றி கிடைத்தது. அந்த உறுதியை வந்து ரஜினி வந்து பின்பற்றல. ரஜினி வந்து ஒரு தடுமாற்றத்திலே இருந்தார். வந்தா ஜெயிப்பமா தோத்துருவோமா, அப்ப ஜெயிச்சாதான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்ல இருந்தார். அதனாலதான் அவருடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கமலஹாசன் அவர்கள் வந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மையம்னு ஆரம்பிச்சாரு. அது டோட்டலாவே என்னாச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒன்றும் அவருக்கு பெரிய செல்வாக்கு இல்லை. அவருடைய அரசியல் நீர்த்து போச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் பாக்யராஜ் வந்தாரு, டி ராஜேந்திரன் வந்தாரு, ராமராஜன் வந்தாரு, சரத்குமார் வந்தார். பலர் வந்து சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாங்க. வந்த யாரும் பெருசா வந்து ஜெயிச்சாங்களா சோபிச்சாங்களா அப்படின்னா யாருமே கிடையாது. எல்லாருமே தோத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா இவங்க எல்லாம் வந்து தோத்துட்டு இருந்தப்ப பாத்தீங்கன்னா நடிகர்களுக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு தயக்கம் இருந்தது. அது வந்தா சரியா வராது, அவர் வந்து தோத்து போயிட்டார், இவர் வந்து தோத்து போயிட்டார், இவர் வந்து தோத்து போயிட்டார், கமலஹாசனே தோத்து போயிட்டார், ரஜினியே வந்து பயந்து பின்வாங்கிட்டார் அப்படின்னுலாம் இருக்கும்போது நடிகர்களுக்கு வந்து சின்ன பயம் இருந்தது. ஆனா எப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து அதை சாதிச்சு காட்டி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக வந்து உட்காந்துட்டாருன்னும் போது
அது இன்னைக்கு வந்து பல பேருடைய கண்ணை உறுத்துது. அதான் உண்மை. அரசியலுக்கு நான் மறுபடியும் இங்கே பதிவு பண்ணுற விஷயம் என்னன்னா, நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னே நம்ம சொல்லலை. ஆனால் அரசியலில் விஜய் அவர்களுடைய அந்த வெற்றி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலக்கு நோக்கி அவர் அடைஞ்ச வெற்றி இருக்குது பார்த்தீங்களா, அந்த உயரம், அது வந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா நடிகர்களாலையும் உடனே வந்து சாத்தியம் ஆகாது. அதை வந்து செயல்பாட்டில் கொண்டு வரும்போது அந்த வெற்றி அவர்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அது இன்னைக்கு பல பேர் தெரில. எல்லாரும் என்ன கனவு காண்றாங்க அப்படின்னா, நாமளும் வந்து அரசியலுக்கு வரலாம், நாமளும் வந்து ஒரு கட்சி தொடங்கலாம், நாமளும் வந்து நாளைக்கு முதலமைச்சராக உட்காந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அவ்வளவு சாத்தியம் இல்லைங்கிறது தான் நான் சொல்ல வருது. சூர்யா அவர்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வால் போஸ்டெல்லாம் அதாவது சென்னையில் அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒட்டியிருந்தாங்க, அரசியலுக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி. காலம் நீங்கள் அரசியலுக்கு வரதை வந்து தவிர்க்க முடியாது, காலம் சொல்லிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. மக்கள் தலைவர் ஆகிறார் சூர்யாலாம் பேசினாங்க அவர் ரசிகர்கள். பேசினாங்க. அவர் ஒரு கட்சி, அதாவது சூர்யாவோட அகில இந்திய நற்பணி மன்றம், அவருடைய நிர்வாகி ஒருத்தர் கூட பேசினார். இந்த மாதிரி வந்து சூர்யா அரசியலுக்கு வர்றது காலம் முடிவு பண்ணிடுச்சு, யாராலையும் தடுக்க முடியாதுன்னு பேசினார். ஆனால் சூர்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு. அதாவது அப்படிலாம் பொது வழியில் பேச வேண்டாம், அறிக்கை கூட வந்திருக்கு. ஆமாம், அறிக்கையே விட்டுருக்காரு. எனக்கு அப்படியெல்லாம் எண்ணம் இல்லைங்கிறத வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. சூர்யா அவர்களே எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷன் மூலமாக ஏழை மாணவர்களுக்கு வந்து கல்வி வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்காரு. கிட்டத்தட்ட 15 வருடமாக அந்த சேவை செஞ்சுட்டு இருக்காரு. அப்படின்னும் போது அவருக்கு அடிப்படையாக ஒரு நல்ல எண்ணம் உள்ளுக்குள்ளே இருக்குது. அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணம் அது இருந்தால் வரலாம், தப்பில்லை. வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு தெரில. இன்றைக்கி லாரன்ஸ்லேருந்து, தனுஷ்லேருந்து, சூர்யாவிலேருந்து, சிவகார்த்தியன்லேருந்து இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே அரசியலுக்கு வரணும் அப்படின்னா என்ன சொல்கிறது? எல்லாருக்குமே என்ன அரசியலுக்கு வரதை பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு இடத்துல நிற்கிறார், ஒரு தொகுதியில் நிற்கிறாங்க, எம்எல்ஏ ஆகிட்டாங்க அப்படின்னா தாராளமாக எம்எல்ஏ ஆக முடியும், அந்த வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் எல்லாருக்குடைய கனவு என்னவாக இருக்குன்னா முதலமைச்சர் ஆயிடணும்னு நினைக்கிறாங்க. அது அவ்வளோ ஈஸியாக எளிதாக கிடைக்காது அப்படிங்கிறதா நம்மளுடைய வாதமாக இருக்குது. நடிகர்களோட அரசியல் ஆசை குறித்து பல்வேறு விஷயங்களோட பண்ணீங்க. நன்றி சார். நன்றி.